அத்தியாயம் 65 தவறு செய்பவர்களுக்கு தண்டனைதான் பரிசு. எல்வன் மனிதன் கண்களைத் திறந்தான். திடீரென்று ஒரு வலி அவன் மனதைத் தாக்கியது. அவன் தலையில் ஒரு பெரிய அடியை உணர்ந்தான். என்ன நடக்கிறது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மிக முக்கியமாக அவன் கால்கள் ஏதோ ஒன்றால் கட்டப்பட்டிருப்பது போல் உணர்ந்தான். அவன் பார்வை தெளிவாகத் தெரிந்தவுடன் அவன் பயத்தில் சத்தமாக கத்தினான். ஏனென்றால் இந்த நேரத்தில் அவர் உண்மையில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தார், ஒரு கோபுரத்தின் மேல். என்னை கீழ்விட்! அவன் பயத்தில் கத்தினான். அவன் உடல் காற்றில் சுழன்று கொண்டிருந்தது. மிக மோசமான வார்த்தை தேர்வு. அவனது முதுகில் இருந்து ஒரு கடுமையான குரல் வந்தது. விரைவாக அவரது கால்களைக் கட்டியிருந்த கயிறு போன்ற பொருள் அதன் பிடியை தளர்த்தியது. வேண்டாம் என்று கிட்டத்தட்ட 80 மீட்டர் உயர கோபுரத்திலிருந்து கீழே வீசப்பட்டபோது அந்த எல்வன் மனிதன் கத்தினார். தரையில் விழத் தயாராக இருந்த மற்றொரு முகமூடி அணிந்த உருவம் அவனுடன் குதித்து ஒழுங்காகவும் சரியான வடிவத்திலும் கீழே இறங்கிக் கொண்டிருந்தது. என்னை காப்பாற்றுங்கள் என்று அந்த எல்வன் மனிதன் தன் நுரையீரலின் உச்சியில் இருந்து கத்தினான். ரொம்ப வியத்தகு என்று அந்த முகமூடி அணிந்த உருவமும் 4 கருப்பு நீச்சுகளும் அவன் முதுகுக்குப் பின்னால் இருந்து வந்தன. அவர்களில் 2 பேர் விரைவாக அந்த எல்பை பிடித்து சுற்றி வளைத்தனர். மற்ற 2 பேர் விரைவாக கட்டிடத்தின் சுவர்களில் தங்களைத் தாங்களே குத்திக் கொண்டனர். தரையில் கிட்டத்தட்ட அடித்துச் செல்லப்பட்ட எல் தனது உடல் மீண்டும் காற்றில் தொங்கவிடப்பட்டிருப்பதைக் கண்டார். மேலும் அவரை கட்டிய உருவம் இந்த 4 நீட்டிப்புகளுக்கு இடையில் தொங்கிக் கொண்டிருந்தது. அவன் தனது கைகளை மேல் நோக்கி உயர்த்தினார். அவையும் ஒரே மாதிரியான நீட்டிப்பாக மாறி 2 உடல்களையும் மேல் நோக்கி இழுத்தன. அவர்கள் இறுதியாக மீண்டும் கோபுரத்தின் உச்சியை அடைந்தபோது பயந்து போன தெய்வம் இறுதியாக இந்த பேய் உருவத்தை தெளிவாக பார்த்தது. இழுவிசை வலிமை அதிகம், நீட்டும் தன்மை மற்றும் வளைந்து கொடுக்கும் தன்மையும் அதிகம். இதை பயன்படுத்தி அம்புகளை தடுக்கும்போது கூட எனக்கு எந்த பிரச்சினையும் இருக்காது. முகமூடி அணிந்தவர் கைகளை கூப்பியபடி எதையோ யோசித்துக் கொண்டிருப்பது போல் பேசினான். நீட்சிகள் போதுமான அளவு வலிமையானவை. எந்த சமநிலையையும் இழக்காமல் என் 2 கால்களில் நின்று கொண்டே அவனது முழு உடலையும் காற்றில் வைத்திருக்க முடியும். மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. புதிதாக பெற்ற திறனில் திருப்தி அடைந்து நிலவன் பேசினான். இப்போது பைய நச்சுத்தன்மையை சோதித்துப் பார்ப்போம், நிலவரம் கூறினான். வெள்ளை மூடுபனி அவனது கைகளிலிருந்து வந்து இந்த சதைப்பற்றுள்ள நீட்டிப்புகளின் பிடியில் மூழ்கிக் கொண்டிருந்த எல்பின் முகத்தை அடைந்தது. 1 டஜன் வினாடிகள் கழித்து அவன் மீண்டும் ஷேடோ வீரனின் முகத்தை பார்த்தான். ஆனால் இந்த முறை அந்த முகம் மனிதாபிமானமற்றதாகத் தோன்றியது. கருப்பு மண்டை ஓட்டை தவிர வேறொன்றுமில்லை. பிரகாசமாக எரியும் சிவப்பு கண்களுடன் அவை தீப்பிடித்தது போல இருந்தன. அவருக்கு முன்னால் இருந்த முகமூடி அணிந்த மனிதனின் முழு உடலும் வினாடிகள் செல்லச் செல்ல பெரிதாகவும் இருட்டாகவும் மாறியது போல் உணர்ந்தேன். மேலும் இயல் பார்த்ததெல்லாம் ஒரு அற்பமான உயிரினத்தை பார்ப்பது போல் அவரை பார்த்து கொண்டிருந்த ஒரு இருண்ட பேய் உருவம். நீங்க யாரு? இந்த நீட்டிப்புகளால் கட்டப்பட்டிருந்த எல் முகத்தில் பயங்கரங்கள் நிறைந்திருந்ததை கேட்டான். பேய்கள், எல்வ்ஸ், மனிதர்கள் மற்றும் மிருகத் தோல்கள் உட்பட பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்குகள் 4 பேருக்கு தெரியும். மேலும் பதிவு செய்யப்படாத பல பாதிக்கப்பட்டவர்களை யார் அறிவார்கள்? நீங்கள் இன்னும் சிறைக்குள் எப்படி இல்லை என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று முகமூடி அணிந்த நபர் பேசினார். என்னை விடு, நான் சாக விரும்பவில்லை. உனக்காக நான் என்ன வேணாலும் நான் செய்வேன் என்று எல் கெஞ்சியது. அல்ஜினா சிகோம், அந்த பெயர் ஏதாவது மணி அடிக்கிறதா என்று முகமூடி அணிந்த உருவம் கேட்டது. நீங்க அது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று எல் பயத்தில் கேட்டான். நீ அந்த 13 வயது சிறுமியை கத்தரித்தான். அவள் அதை பற்றி அமைதியாக இருக்க மறுத்தபோது நீ அவளைக் கொன்று அவள் உடலை சாக்கடையில் வீசிவிட்டாய். சரி, உன்னால் பாதிக்கப்பட்டவர்களில் அவள் ஒருத்தி மட்டுமே என்பது எனக்கு தெரியும். நீ பல அப்பாவி பெண்களைக் கொன்று அவர்களின் வாழ்க்கையை அழித்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். முகமூடி அணிந்த நபர் தீர்ப்பளிக்கும் தொனியில் கூறினார். சொல்லாதே, நீ ஷேடோ வீரன்தானா என்று எல் கொடூரமான தொனியில் கேட்டது. ஆமாம். இப்போ சொல்லு, நீ எப்படி சாகணும்னு நினைக்கிற? முகமூடி அணிந்தவன் பேசினான். நான் உனக்கு 3 வழிகள் தருகிறேன். 1, உன் கைகால்களை துண்டு துண்டாக கிழித்து எறியுங்கள். 2, உயிருடன் தோலை உரித்து எறியுங்கள். 3, நீ அதிக இரத்தப்போக்கால் இறக்கும் வரை உன் உடலில் ஒவ்வொன்றாக துளைகளை இடுகிறேன்.
நான் இன்று நல்ல மனநிலையில் இருக்கிறேன், அதனால் நீயே தேர்வு செய் என்று நிலவன் கூறினான். வேண்டாம், என்னை போகவிடு. என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் உனக்கு கொடுத்துடுவேன். இனிமே அப்படிச் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்றேன் என்று பயந்த தொனியில் எல் கத்தியது. மூன்றாவது அது என்றான் நிலவன். நிலவனின் முதுகில் இருந்து வெளியே வந்த சதை நீட்டிப்பின் ஈட்டி போன்ற முனைகளால் எலின் தோள்பட்டை குத்தப்பட்டது. என்று அந்த மனிதன் வலியால் அலறினான். காயத்திலிருந்து இரத்தம் வழியத் தொடங்கியது. அப்பாவி பெண்கள் மற்றும் இளம் பெண்கள் மீது உங்கள் மேலாதிக்கத்தை காட்ட அந்த விஷயத்தை பயன்படுத்துவது உங்களுக்கு பிடிக்கும், இல்லையா என்று அஸ்ரேல் கேட்டார். அவரது உள்ளங்கையில் இருந்து ஒரு சிறிய பைக் வெளியே வந்தது. அவர் விரைவாக அந்த மனிதனின் தொடைப்பகுதியில் குத்தினார். வலியால் துடித்த எல் இந்த வாழ்க்கையில் இனப்பெருக்கம் செய்யும் ஆணுறுப்பை இழந்ததால் கத்தினான். ஆனால் நிலவன் அங்கேயே நிற்கவில்லை. ஒவ்வொன்றாக அவன் அந்த எல் ஆணின் கைகளிலும் தொடைகளிலும் பின்னர் அவனது வயிற்றிலும் குத்தினான். சொர்க்கத்தின் ஆணை எல்பை அதன் அனைத்து பாவங்களுக்கும் தண்டிப்பது போல இன்னும் பயங்கரமான அனுபவத்தை அவனுக்கு கொடுக்க அவற்றை எல்பின் உடலுக்குள் சொருகினான். அந்த எலின் உடலில் ஏற்பட்ட பல காயங்களால் இரத்தம் கசிந்தது. அளவிட முடியாத வலியால் அவதிப்பட்ட பிறகு அந்த எல் சுயநினைவை இறந்தான். ஐயோ, ரொம்ப ஏமாற்றமளிக்குது. இந்த முட்டாள்கள் இவ்வளவு சீக்கிரமே மயக்கம் போட்டுட்டே இருந்தா நான் எப்படி இந்த திறமைகளை சோதிப்பேன்? நிலவன் சோகமான தொனியில் பேசினான். சரி, இந்த நகரத்தில் தாழ்ந்தவர்களுக்கு பஞ்சமில்லை என்பது ஒரு நல்ல விஷயம். எல்பின் உடலை கைகால்களிலிருந்து கிழித்து கோபுரத்தின் மேல் தொங்கவிட்டான். சரி, இது ஷேடோ வீரனாக எனது கடைசி இரவு. எனவே இந்த நகரத்தை என்னால் முடிந்தவரை சுத்தம் செய்வோம். நிலவன் கோபுரத்தின் உச்சியிலிருந்து குதித்து இரவின் இருளில் மறைந்தபடி பேசினான். இன்றிரவு நகரத்தில் மற்றொரு படுகொலை நடக்கவிருந்தது. அது ஷேடோ வீரன் பெயர் அனைத்து குற்றவாளிகளின் இதயங்களிலும் அச்சத்தை ஏற்படுத்தும். இன்றிரவு அவன் ஒரு புதிய பட்டத்தை பெறுவான். ஷேடோ வீரன், தீர்ப்பளிப்பவர்.